மரணத்தை மரணம் வென்றது. यहाँ पे जैसे मौत को मौत ने विजय पाया, डेथ அப்படின்னு பார்க்கிறோம். मौत पर मौत विजय पाई कर कहते हैं. மரணத்தை मौत को யாருடைய மரணம் வென்றது? ये किसके मौत ने उस पर विजय पाया? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு விசேஷ நாளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். आज पूरे जगत भर में इस दिन को एक विशेष रूप में आराधना. அது யாருடைய மரணத்தை என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை. वो किसका मौत कहे तो वो यीशु मसीह का मौत. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், ये यीशु मसीह का मौत அதுவரைக்கும் உலகத்தில் இருந்த அத்தனை மரணங்களையும் ஜெயித்தது. तब तक जगत में रहने वाले उतने सारे मौतों पर वो विजय पाई. ஹalleluya ஹalleluya. அத்தனை விதமான மரணங்களையும் ஜெயித்தது. हर तरह के मौत पर उसने विजय पाया. உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்து आपके अंदर एक सवाल आया होगा, அத்தனை விதமான மரணம்னா इतने तरीके के मौत कहे तो எத்தனை மரணம் இருக்கு? कितने मौत है? ஹalleluya हालेलुया. எத்தனை மரணம் இருக்கு? कितने मौत है? நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மரணம் தான். हम केवल एक ही मरण के बारे में जानते हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஆனா வேதத்தின்படி நாம் தியானிக்கும் பொழுது लेकिन शास्त्र के अनुसार जब हम मनन करते हैं, பலவித மரணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கு. कई तरह का मौत मनुष्य के जीवन में होती है. அந்த அத்தனை விதமான மரணத்தையும் उस हर तरह के मौत को भी இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஜெயித்தது. यीशु मसीह का मौत उस पर विजय அதை पाया. தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க उसे போறோம். आज हम ध्यान करने वाले எபிரேயர் हैं. 2 அதிகாரத்தின் 14 15 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். इब्रानियों दूसरा अध्याय का 14 और 15 वचन को मनन Hebrews पढ़ेंगे. chapter 2 verse 14 and 15. इब्रानियों 2 उसका 14 और 15 वचन. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹalleluya हालेलुया. பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க. लड़के मांस और लहू के बागी है. பிள்ளைகள் என்றால் लड़के कहे तो தேவனுடைய பிள்ளைகள். ये परमेश्वर के बच्चे, தேவனுடைய பிள்ளைகள் என்றால் परमेश्वर के बच्चे कहे இந்த तो உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைங்க தான். ये जगत के रहने वाले हर कोई परमेश्वर के बच्चे हैं. ஹalleluya हालेलुया. இந்த உலகத்துல इस जगत में தேவனால் படைக்கப்பட்ட, परमेश्वर से रचाए गए, தேவனால் கொடுக்கப்பட்ட परमेश्वर से दिए गए அத்தனை மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளே. हर एक मनुष्य परमेश्वर के बच्चे. இப்ப இந்த பிள்ளைகள் अब ये बच्चे மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள். मांस के लहू के बागी है. இவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினால ये मांस और लहू के बागी होने के कारण அவர்களுடைய வாழ்க்கையில उनके जीवन में ஒரு அதிகாரம் அவர்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. एक अधिकार उन पर पराभव कर रही है. அப்படி இப்படி சொல்லலாம். मैं ऐसे भी कह सकता ஒரு हूँ, அதிகாரமானது அவர்களை ஆளுகை செய்து கொண்டே एक இருக்கிறது. अधिकार उसके ऊपर प्रभुता कर रही அது है. என்ன அதிகாரம் என்றால் वो क्या अधिकार है? மரணத்தின் அதிகாரம். वो मौत का अधिकार है. ஹalleluya हालेलुया. இந்த மரணத்தின் அதிகாரம் ये मौत का अधिकार மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மீதும் ஆளுகை செய்கிறது. मनुष्य के रूप में पैदा हुए हर एक के ऊपर वो अधिकार அப்படி ஆளுகை செய்வதற்கு காரணம் ऐसे प्रभुता करने का இந்த कारण மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசு. ये मौत का अधिकारी शैतान के कारण. ஹalleluya हालेलुया. பிசாசின் நிமித்தம் தான் शैतान के कारण ही மனிதனுடைய வாழ்க்கையிலே முதல் மரணம் வர ஆரம்பிக்கும். मौत मनुष्य के जीवन में पहला मौत आने लगी. அந்த முதல் மரணம் वो पहला मृत्यु இன்றைக்கு வரைக்கும் மனிதர்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. आज तक मनुष्य के जीवन में लगातार चल रही है. தேவன் படைக்கும் பொழுது मनुष्य परमेश्वर रचाते समय மனிதனுக்கு மரணம் கிடையாது. मनुष्य के लिए मौत नहीं थी. ஒன்று இப்படி சொல்லலாம், मैं ऐसे भी कह सकता हूँ, தேவனிடத்தில் மரணம் என்ற ஒன்றே கிடையாது. परमेश्वर के बाद मौत नाम का कोई चीज है ही नहीं. ஹalleluya हालेलुया. மரணம் என்பது தேவன்கிட்ட கிடையாது. मृत्यु ऐसा कुछ है ही नहीं. परमेश्वर தேவன் என்றென்றைக்கு உயிருள்ளவர். परमेश्वर अनंत काल के लिए वो जीवित रहता அவர் है. படைத்த தூதர்களும் என்னென்னைக்கு உயிருள்ளவர்கள். उसने रचाए हुआ दूत भी युगान युग के लिए वो जीवित रहेंगे. அவங்க ரெண்டு பேருமே உயிருள்ளவர்களா இருக்க முடியும். अगर वो दोनों अगर युगान युग जीवित रह அவர் सकते हैं படைத்த तो மனுஷனை எப்படி மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார்? उसने रचाए हुए मनुष्य को कैसे वो मौत के लिए அவருடைய சாயல படைக்கப்பட்ட மனிதர்கள் उसके साए में बनाया गया मनुष्य சதா காலமாய் வாழ்கிறவர்களாய் தான் படைத்தார். युगान युग के लिए जीने लायक उसने रचाया था. ஆனால் பிசாசு தந்திரமாய் மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்து लेकिन शैतान जो है चतुराई से उनके जीवन में घुस गया. அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி उसने अपने अधिकार को
को इस्तेमाल இன்னைக்கு करके உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் மரணம் என்ற அதிகாரத்துக்கு ஆட்கு உட்படுத்தி விட்டார். आज जगत में रहने वाले हर एक मनुष्य मौत नाम के अपने अधिकार के अंदर उसने फंसा रखा है। இப்போ அத்தனை மனிதர்களை மீட்க வேண்டும். अब ये सारे मनुष्य को छुड़ाना है, அத்தனை மனிதர்களை விடுவிக்க ये வேண்டும். सारे मनुष्य को छुड़ाना है। அத்தனை மனிதர்களும் தன்னை போல சதா காலமாய் உயிரோடு வாழ வேண்டும். ये सारे मनुष्य अपने समान युगान युग के लिए वो अनंत काल जीवन जीना है। இதுதான் தேவனுடைய விருப்பம். वही परमेश्वर की इच्छा அதற்கு है। தான் அவர் என்ன பண்ணார்? इसके लिए उसने क्या किया? மரணத்தின் அதிபதி பிசாசானவனை मौत के अधिकारी शैतान को மேற்கொள்வதற்காக उस पर पराभव करने के लिए தன்னுடைய மரணத்தை उसने பயன்படுத்தினார். अपने मौत को इस्तेमाल किया। அல்லேலூயா. हालेलुया। தன்னுடைய மரணத்தை अपने பயன்படுத்தினார். मौत को उसने इस्तेमाल किया। அதுதான் பார்க்கிறோம். அவருடைய மரணம் தான் इसके मौत ही நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை மரணங்கள் நம்மை விடுவிக்கிறது. हमारे जीवन के सारे मृत्यु में से हमें छुड़ाती है। 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा तीमुथी पहला अध्याय उसका 10वां वचन में हम देखते 2 हैं। தீமோத்தேயு chapter 1 verse 10ல பாருங்க. दूसरा तीमुथी उसका पहला 10 वचन में देखते हैं। நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. हमारा उद्धारकर्ता यीशु मसीह प्रसन्न हुआ, इसके लिए वो अनुग्रह हमारे लिए प्रकट हुआ। அவர் மரணத்தை பரிகரித்து उसने मौत को स्वीकार के ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். वो जीवन को और सुसमाचार को विनाश के बिना उसे प्रकट कराया। அவர் மரணத்தை பரிகரித்தார். उसने मौत पर विजय पाया, अपना அபாலிஷ் பண்ணார். यानी उसको नाश कर दिया, அந்த மரணமே இல்லாமலாக்கி விட்டார். उस मौत को ना होने लायक कर दिया। அல்லேலூயா. हालेलुया। அது வந்து முற்றிலுமாக இல்லாம தூக்கி தரப்பட்டார். उसे पूरी तरह से नाईसा कर दिया। அதற்கு அப்புறம் தான் उसके बाद ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில एक मनुष्य के जीवन में ஜீவனும் வருகிறது, அழியாமையும் வருகிறது. जीवन भी आती है और विनाश भी आती है। அப்போ இந்த மனிதன் மரணத்துக்கு உட்பட்டவன். ये मनुष्य मौत के लिए योग्य रहता ஆனால் है, இயேசு கிறிஸ்து लेकिन यीशु मसीह தன்னுடைய மரணத்தின் நிமித்தமாக अपने मौत के द्वारा மரணத்தை அப்புறப்படுத்தி उस मौत को पूरी तरह से दूर करके ஜீவனையும் அழியாமையும் கொடுக்கிறார். जीवन और अविनाश को वो देता है। 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 25 26ஐ பார்க்கும் பொழுது पहला कोरिन्थियों 15 उसका 25 और 26 वचन में हम देखते हैं, தமது பாதத்திற்கு எல்லா சத்துருக்களையும் கீழ்ப்படுத்தியாக வேண்டும். अपने चरणों में सारे शत्रुओं को काबू में लाना है। அப்படி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யார் தெரியுமா? ऐसे नाश किए जाने वाला आखिरी शत्रु कौन है जानते हो? மரணம். मौत। அல்லேலூயா. हालेलुया। மரணம் मौत है। அப்போ இந்த கடைசி சத்துருவாகிய மரணத்தை ஜெயிப்பதற்கு ये आखिरी शत्रु मृत्यु पर विजय पाने के लिए இயேசு மரித்தாக வேண்டும். यीशु मरना जरूरी था। அல்லேலூயா. हालेलुया। ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? क्यों यीशु मरना था? அதை புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। எத்தனையோ காரியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே வந்தார். कितने सारे बातों को यीशु मसीह अपने जीवन में जीत हासिल करते அவருடைய हैं। வாழ்நாளுடைய நீங்கள் அந்த வாழ்க்கை குறிப்புகளை பார்க்கும் பொழுது आप उनके जीवन के इतिहास को आप जब देखते हो, மனித வடிவில் வந்த அந்த வாழ்க்கை குறிப்பை நீங்க பார்க்கும் एक பொழுது मनुष्य के रूप में जो आया उस इतिहास को जब आप पढ़ते हो, அவருடைய கரு உருவான நாள் முதற்கொண்டு वो माँ के कोख में उत्पन्न होने से लेकर அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் वो अपने पुनरुद्धान तक எத்தனையோ தடைகள் வந்தது, कितने सारे रुकावट आने எத்தனையோ लगी, பிரச்சனைகள் வந்தது. कितने सारे समस्या आने लगी। அத்தனையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். उन हर एक पर यीशु मसीह उस पर विजय पाने எந்த लगे। இடத்துல இயேசு தோற்றதாய் कहीं சரித்திரம் पे भी கிடையாது. वो हारा कर ऐसा इतिहास नहीं कहते। அத்தனையும் ஜெயித்தவர் वो हर किसी पर विजय पाया हुआ, இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு इस मृत्यु पर विजय पाने के लिए எப்படி எதை பயன்படுத்தினார் என்றால் उसने किसे इस्तेमाल किया? தன்னுடைய जानते हो? மரணத்தை பயன்படுத்தி. उसने अपने मौत को ही इस्तेमाल किया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதை நாம் இப்படி சொல்லலாம். मैं ऐसे भी कह सकता हूं, மரணத்தை ஜெயிப்பதற்கு मृत्यु पर विजय पाने के இயேசு लिए மரித்துதான் ஆக வேண்டும். यीशु मरना ही जरूरी है। இயேசு மரிக்கவில்லை என்றால் अगर यदि यीशु ना मरा हुआ இந்த உலகத்தில் இருக்கிற மரணத்தை ஜெயிக்கவே इस முடியாது. जगत में रहने वाले मृत्यु पर विजय नहीं पाया। அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். इसलिए यीशु मसीह मरा। அல்லேலூயா. हालेलुया। அவர் மரித்ததற்கு கூட காரணம் இருக்கு. वो मरने का भी एक कारण है। அல்லேலூயா. हालेलुया। சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, उस समय हम कहते हैं நான் வாழ்ந்தா என்ன, நான் போனா என்ன. मैं जीव तो क्या मरूं तो क्या। மேபி நம்முடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் இருக்கலாம். शायद हमारे जीवन में उसका कोई कारण नहीं रहा। வித்தவுட் ரீசன் வாழலாம், வித்தவுட் ரீசன் சாகலாம். हम बिना कारण के जी सकते हैं या मर सकते हैं। ஆனா இயேசு வாழ்ந்தாலும் ஒரு காரியம், அங்க ஒரு காரணம் இருக்கும், செத்தாலும் ஒரு காரணம். लेकिन यीशु अगर जिए तो भी वहां पर एक कारण होगा, अगर मरे तो भी कारण। அல்லேலூயா. हालेलुया। ஏன் ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் இதை அப்புறப்படுத்தினார்? क्यों परमेश्वर ने अपने मौत के द्वारा इसे दूर किया? ஏன் அப்படினா, क्यों कहे तो 1 கொரிந்தியர் 15 54 55 பார்க்கும் பொழுது, पहला कोरिन्थियों 15 उसका 45 और 47 को देखते हैं। 54 55 54 और 55 माफी चाहते हैं। அழிவுள்ளதாகிய இந்த அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இந்த சாவாமையையும் மரித்துக் கொள்ளும்போது ஆ மரணம்
மரணமே ஜெயம் விழுங்கப்பட்டது என்று ஆ. எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஹalleluya. அழிவில்லாத இது அழியாமையும் अविनाश न होने वाले சாவுக்கு எதிராக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது मौत के योग्य को न मरने लायक மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. मौत जो है उससे निगला அந்த गया है। மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் उस मौत को विजय के रूप में निगलने के बाद மரணமே உன் கூர் எங்கே, ए मौत तू तेरा क्या है, பாதாளமே உன் ஜெயம் எங்கே ए अधोलोक तेरा विजय कहां पर என்று சொல்ல है, முடிகிறதுங்க. ऐसे कह सके पाए। ஹalleluya. हालेलुया। இப்போ இயேசு கிறிஸ்து தான் மரித்து अब यीशु मसीह मरकर இந்த மரணத்தை ஜெயித்து விட்டார். अब इस मौत पर विजय पा இப்போ लिया। என்ன நடக்க போகிறது? अब क्या होने वाली है? ரோமர் 6:9 சொல்கிறது. रोमियो 6:9 कहते हैं, ரோமன் 6:9ல பாருங்க, रोमियो 6:9 में हम पढ़ते हैं, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, मरो में से जी उठा यीशु फिर से नहीं मरे, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. मौत इसके बाद उस पर पराभव नहीं कर அப்ப सकती। மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்திருக்கிறதுனால मरो में से यीशु जी उठा इसलिए மரணம் இனி இயேசுவை ஆளுகை செய்ய முடியாது. मौत इसके बाद यीशु पर पराभव नहीं कर सकती है। ஹalleluya. हालेलुया। இதனால நமக்கு என்ன நன்மை? इससे हमारे लिए क्या भलाई है? ஹalleluya. हालेलुया। இதனால நமக்கு என்ன நன்மை? इससे हमारे लिए क्या भलाई है? இயேசு கிறிஸ்து எந்த மரணத்தை ஜெயித்து यीशु मसीह जिस मौत पर विजय எந்த पाकर மரணம் அவரை ஆளுகை இனி செய்ய முடியாதோ जिस मौत उस पर पराभव नहीं कर सकती है, அதே மரணம் वही मौत அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்களையும் ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு மாற்றினார். उसके संतान नामक अपने बच्चों को भी पराभव न करने लायक उसने बनाया। ஹalleluya. हालेलुया। அதுதான் அவர் மரித்தார். इसीलिए वो मरा। ஹalleluya. ஹalleluya. அவரை பிசாசை ஜெயிக்கணும்னா பரலோகத்திலிருந்தே ஜெயிக்க முடியும். अगर शैतान उन पर विजय पाना है तो वो स्वर्ग में से पा सकता था। அவருக்கு இங்க வந்து தான் ஜெயிக்கணும் அவசியம் இல்ல. वो इधर आकर ही उस शैतान पर विजय पाना है कर नहीं था। ஆனா लेकिन மரணத்தின் பிடியில் இருக்கிற நாம் ஜெயிக்க வேண்டும். मौत के पकड़ में रहने वाले हम भी विजय நாம் पाना விடுதலை है, ஆக வேண்டும். हम छुटकारा पाना है। அதற்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தவராய் இருக்கிறார். इसीलिए यीशु मसीह हमारे लिए मरा हुआ है। யோவான் 11:25 சொல்கிறது, யோவாना 15 उसका 25 कहती है, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். जो कोई मुझ पर विश्वास करता है वो मरने पर भी அப்ப जिएगा। இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். यीशु मसीह पर विश्वास அப்படி करना है। விசுவாசிக்கும் பொழுது ऐसे विश्वास करते हैं அவர்கள் மரித்தாலும் பிழைக்கிறார்கள். यदि वो मरने पर भी वो जीते हैं। அதனால தான் इसीलिए சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். भजन संगीत में अच्छी तरह कहा गया है। சங்கீதம் 116:15ல भजन संगीत 116 उसका 15 वचन में கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கு. परमेश्वर के पवित्र लोगों की मौत उसके नजरों में बहुमूल्य है। ஹalleluya. हालेलुया। பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கு. पवित्र लोगों की मरण उनके नजरों में बहुत बहुमूल्य है। மரணம் என்பது मौत जो है நமக்கு கஷ்டமா இருக்கலாம், हमारे लिए थोड़ा कठिन हो நமக்கு सकती है, துக்கமா இருக்கலாம். हमारे लिए दुख दे ஆனா सकती है, பரிசுத்தவான்களின் மரணம் लेकिन पवित्र लोगों की मौत ஆண்டவருடைய பார்வையில அருமையா இருக்கு. परमेश्वर की नजरों में वो बहुमूल्य है। காரணம் என்ன? कारण क्या है? ஏன் ஆண்டவர் அந்த மரணத்தை அருமையாய் பார்க்கிறார்? क्यों परमेश्वर उस मौत को बहुमूल्य देखता है? நம்ம மரிச்சா ஆண்டவருக்கு துக்கம் வரணும். हम मरेंगे तो परमेश्वर दुखित होना चाहिए। நான் படைத்த ஒரு மனிதன் மரித்து விட்டார். मैंने जो जिसे बनाया है वो मनुष्य मर गया। இந்த துக்கம் ये दुख जो है இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் தேவனுக்கு இருந்தது. यीशु मसीह सूली पे मरने से पहले तक पिता के लिए था। ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன் நொடி வரைக்கும் यीशु मसीह सूली पे अपने जीवन को देने के पहले क्षण तक இந்த துக்கம் தேவனுக்கு இருந்தது. ये दुख परमेश्वर के लिए ஆனா था, ஜீவனை விட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து लेकिन जीवन को देने के अगले क्षण में இந்த துக்கம் எல்லாம் போயிடுச்சு. ये दुख सब दूर हो गया। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? இனி எனக்குள் மரிக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் इसके बाद मेरे में मरने वाले हर एक पवित्र मनुष्य 1 தெசலோனிக்கேயர் 4:16 படி पहला तेसलोनिके 4:16 के First अनुसार chapter 4:16 படி போய் पहला तेसलोनिके 4:16 में हम पढ़ते हैं, கடைசி பாகம் சொல்லுகிறது, आखिरी भाग कहती है கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். मसीह के अंदर मरे हुए पहले उठेंगे। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்ப போறாங்க. मसीह के अंदर मरे हुए उठने वाले हैं। அதனால தான் इसीलिए அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருக்கு இன்பமாய் இருக்கிறது. उसके पवित्र लोगों की मौत उसके लिए बहुमूल्य है। அதனால கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதனோ மனுஷியோ மரிக்கிறார்கள் என்றால் इसलिए मसीह के अंदर एक पुरुष या स्त्री अगर मरते हैं तो தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைங்க துக்கப்பட வேண்டாம். परमेश्वर में विश्वास करने वाले मनुष्य को दुखित होने की நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. आपको रोने की जरूरत नहीं है। சாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுதா பிரச்சனை கிடையாது. मरने के पहले तक आपको रोने की जरूरत नहीं है। அழலாம், रो सकते அது हैं, தப்பு இல்ல. वो गलत नहीं है। ஹalleluya. हालेलुया। சாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் क्योंकि मरने के पहले तक அந்த மனிதன் பாவத்தில் மரித்து விடக் கூடாது. वो मनुष्य पाप में नहीं मरना அந்த चाहिए, மனிதன் அக்கிரமத்தில் மரித்து விடக் वो கூடாது. मनुष्य अधर्म में नहीं அந்த मरना चाहिए, மனிதன் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து விடக் वो கூடாது. मनुष्य परमेश्वर के विरुद्ध नहीं जीना அது चाहिए। வரைக்கும் நீங்கள் அழலாம், என்னனாலும் பண்ணலாம். तब तक आप रो सकते हैं या कुछ भी कर सकते हो, ஆனா மரித்து விட்டான் என்றால் लेकिन मरने के बाद அவனுக்காக அழுகிற அழுகை வீணான அழுகை. उसके लिए रोने वाला जो रोना है वो बहुत व्यर्थ है। ஏன் ஆண்டவர் அவனை எழுப்ப போகிறார்? कि परमेश्वर से उठाने वाला அந்த है, மனுஷனை எழுப்ப போகிறார். அந்த மனுஷனை எழுப்ப वो போகிறார்.
पुरुष स्त्री को परमेश्वर उठाने वाला है। ஹalleluya. हालेलुया। இந்த வார்த்தைகளினால் ஒருவரை தேற்றுங்க. हम अपने शब्दों से एक दूसरे को तसल्ली देते அதான் हैं। தெசலோனிக்கேயர்ல நீங்க வாசிக்கும் பொழுது தெசலோனிக்கே में हम पढ़ते हैं, மற்றவர்கள் துக்கப்படுவது போல நீங்களும் துக்கப்பட்டு அறிவில்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை. जैसे दूसरे दुखित होते वैसे तुम भी दुखित होकर तुम पागल नहीं बनकर रहना। இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் यीशु मसीह अपने मौत के द्वारा என்னுடைய மரணத்தை ஜெயிக்க எனக்கு பலம் தந்திருக்கிறார். मेरे मौत पर विजय पाने के लिए उसने बल दिया है। ஹalleluya. हालेलुया। என்னுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். मेरे मृत्यु परमेश्वर के नजरों में बहुमूल्य இந்த होगी। விசுவாசம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க ये வேண்டும். विश्वास हर एक परमेश्वर के बच्चों के लिए होना அதை चाहिए। தான் இந்த சிலுவை தியான நாள்ல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். उसी को परमेश्वर ये सूली के मनन के द्वारा हमें सिखाना चाहिए। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு நான் மரித்தாலும் आज यदि मैं मरूं तो இயேசு பரலோகத்தில் வரும் பொழுது मेरा यीशु स्वर्ग में जब आएगा, அவருடைய தூதர்களோடு வரும் பொழுது वो अपने दूतों के संग आते நான் समय, மரித்தவனாய் இருந்தால் முதலாவது मैं எழுந்திருப்பேன். मरा हुआ हो तो भी मैं पहला उठूंगा। நான் மரிக்காதிருந்தால் अगर मैं नहीं मरा हुआ அவரோடு கூட होता, மறுரூபமாகிட்டு போய்க்கொண்டே मैं இருப்பேன். उसके साथ रूपांतर होकर उसके साथ उठा लिया நம்பிக்கை जाऊंगा। எனக்கு இருக்கணும். ये भरोसा मेरे अंदर होना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்போ அவர் மரணத்தை ஜெயித்தது போல जैसे उसने मौत पर विजय पाया, நம்மையும் மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிறார். हमें भी मौत से विजय पाने लगाता है। இப்போ अभी என்னென்ன மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு? किस तरह का मौत हमारे जीवन में है? ஹalleluya. ஹalleluya. சொன்னோம்னா பலவித மரணங்கள் இருக்கு. मैंने इससे पहले कहा था कई तरह के मृत्यु हमारे जीवन में होती ஒன்று, है। पहला, இந்த சரீரத்தில் நாம் வாழும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வருகிறது. इस शरीर में जब जीते हैं तभी हमारे जीवन में एक मृत्यु आती है। ஹalleluya. हालेलुया। அது எப்படி பிரதர்? वो कैसे भाई? சரீரத்துல வாழச்சல எப்படி மரிக்கிறது? शरीर में जीते समय हम कैसे मरेंगे? வசனம் சொல்லுதுங்க, वचन कहती है நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். तू जीवित कर नाम पाने पर भी तू मरा हुआ है। ஹalleluya. हालेलुया। இந்த சரீரத்தில் வாழும்போது ये शरीर में हम जीते நம்முடைய समय வாழ்க்கையில் ஒரு சில மரணங்கள் வருகிறது. हमारे जीवन में कुछ तरह की मृत्यु आती இது है। ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது. इसमें आत्मिक मौत भी है। ஹalleluya. हालेलुया। இந்த ஆவிக்குரிய மரணம் என்பது इस आत्मिक मृत्यु जो है, சரீரத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனுக்குள் நடக்கிறது. शरीर में जीते समय में एक मनुष्य के जीवन में कार्य क्रिया करती है। இரண்டாவது दूसरा, சரீரத்திற்குரிய மரணம். वो शरीर के योग्य मृत्यु, அந்த மரணம் நமக்கு தெரிந்த ஒரு மரணம். वो मृत्यु को हम सब जानते हैं। நம்முடைய சரீரத்திலிருந்து ஜீவன் போனதுக்கு அப்புறம் हमारे शरीर से प्राण बिछड़ने के बाद மூன்றாவது ஒரு மரணம் இருக்கிறது. तीसरा एक मृत्यु है। சரீரத்திற்கு மரித்து ஜீவன் போனதுக்கு அப்புறம் இன்னொரு மரணம் இருக்கும். शरीर के लिए मरकर प्राण निकाल दिए जाने के बाद में एक मौत जो है। இந்த மூன்று விதமான மரணங்களையும் ये तीन तरह के मृत्यु को भी என் இயேசு கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார். मेरे यीशु मसीह ने जीत हासिल किया। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து ஜெயித்தது மாத்திரமல்ல, केवल यीशु मसीह ने विजय அவருடைய किया, பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். उसके बच्चे आपको और मुझे भी उस मौत से वो छुटकारा देता है। ஹalleluya. हालेलुया। இந்த மூன்று வித மரணத்தை சுருக்கமாக अब பார்ப்போம். ये तीन तरह की मौत को हम संक्षिप्त में देखने वाले हैं। ஆவிக்குரிய மரணம் என்பது என்ன? आत्मिक मौत यानी क्या? அப்படி என்றால் சரீரத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மரணம் நிகழ்கிறது? यानी हम शरीर में जीते समय हमारे जीवन में किस तरह की मृत्यु आती है? கொலோசியர் 2 அதிகாரத்தின் 13 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். कोलोसियर दूसरा अध्याय के 13 वचन को கொலோசியர் 2:13. कोलोसियर 2 उसका 13 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து போதும். ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்துல इस वचन में ஆவிக்குரிய மரணத்தை சொல்லப்பட்டிருக்கு. आत्मिक मौत के बारे में कही गई है। ஹalleluya. हालेलुया। ஆவிக்குரிய மரணம் என்றால் आत्मिक मौत कहे तो இது பரிசுத்தாவி பெற்ற ஆவிக்குரியவர்களுடைய மரணம் அல்ல. ये पवित्र आत्मा पाए हुए आत्मिक लोगों की मौत नहीं है। யாருக்குள்ளெல்லாம் தேவனுடைய சுவாசமாகி ஆவி இருக்கிறதோ जिस किसी के अंदर यीशु मसीह का श्वास नाम की आत्मा है, அந்த ஆவிக்குரிய மரணம் இது. उस आत्मिक मौत को बताती है। ஹalleluya. हालेलुया। நான் புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ அதனால लीजिए। இது ஆவிக்குரியவர்கள் என்றால் அபிஷேகம் பெற்றவர்களுடைய மரணமான அல்ல. इसलिए ये आत्मिक लोग कहे तो अभिषेक पाए हुओं की मौत नहीं ஒரு बताती है। மனிதனை ஆண்டவர் உருவாக்கி एक मनुष्य को परमेश्वर அவனுக்குள் தம்முடைய ஆவியை ஊதினார். उसके अंदर अपने आत्मा को उसने फूंक दी, தன்னுடைய சுவாசத்தை अपने ஊதினார். श्वास को उसने फूंक दिया। அந்த ஆவி யாருக்கெல்லாம் இருக்கோ जिस किसी के अंदर उस आत्मा है, அவர்களுக்குள்ளாக நடக்கிற ஒரு மரணம். उनके अंदर होने वाली एक मौत को அப்படி बताती है। என்றால் சகல மனிதருக்குள்ளும் इसका मतलब सारे मनुष्य இந்த का ஆவி இருக்கிறது. ये आत्मा है। அவன் இல்ல அப்படின்னா உயிர் வாழ முடியும். अगर वो नहीं कहे तो वो जी नहीं सकता। ஹalleluya. हालेलुया। அதனால தான் இது ஆவிக்குரிய மரணம் என்று ஒரு பதத்தில் நான் சொல்ல வந்தேன். इसके लिए मैं आत्मिक मौत की रीति में इसे कहना चाहता हूं। இங்க பார்க்கும் பொழுது यहाँ पर हम देखते हैं மூன்று வித மரணம் இதற்குள் அடங்கி இருக்கிறது. तीन तरह की मौत इसके अंदर भी आती है। ஒன்று पहला பாவத்தில் மரணம்.
पाप के द्वारा அந்த मौत। வசனம் அப்படிதான் சொல்லுது. वो वचन वैसे कहती है பாவத்தில் மரணம், वो पाप के द्वारा मरण, இரண்டாவது மாம்ச விருத்த சேதனம் இல்லாத ஒரு மரணம், शरीर की खतराहीन के बिना आने वाली एक मौत, மூன்றாவது तीसरा அக்கிரமத்தில் மரணம். अधर्म के द्वारा आने वाली मौत। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மூன்று வித மரணமானது ये तीन तरह का मौत ஒரு है। மனிதன் உயிர் வாழும் பொழுது நடக்கிற மரணம் இது. एक मनुष्य जीते समय होने वाली मृत्यु है। இப்ப அந்த மனிதனுடைய சரீரம் உயிரோட தான் இருக்கும். अब इस मनुष्य का शरीर तो जीवित रहेगा, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி செத்து போய் लेकिन उसके கிடக்கிறதுனால अंदर की आत्मा मर जाने के कारण அந்த மனிதன் பாவத்தில் மரிக்கிறான். वो मनुष्य पाप में मरता அந்த है। மனிதன் மாம்ச சிந்தையில் वो மரிக்கிறான். मनुष्य सोच विचार के அந்த மனிதன் विचार में, அக்கிரமத்தில் वो மரிக்கிறான். मनुष्य अपराधों में मरता है। ரோமர் 8:6 அப்படி சொல்லுகிறது. रोमियो 8:6 वैसे कहती மாம்ச है சிந்தை மரணம். शरीर के विचार जो है वो मौत को लाती எபேசியர் है। 2:1 அப்படி சொல்லுகிறது. एफिसियों 2:1 ऐसा कहती है। எபேசியர் 2:1 பாருங்க. एफिसियों 2:1 में देखते हैं, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த अधर्मों में मरे हुए में से நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். हमें मसीह में से उसने जिलाया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்முடைய வாழ்க்கையில वो हमारे जीवन में இந்த மூன்று வித மரணங்கள் ये இருக்கிறது. तीन तरह का मृत्यु இந்த है। மூன்று வித மரணங்களையும் ये तीन तरह का मृत्यु को இயேசு கிறிஸ்து எங்கு ஜெயித்தார்? यीशु मसीह कहां पर विजय எங்கு पाए? ஜெயித்தார்? कहां पर विजय पाए? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் कोलोसिया 2 अध्याय 14-15 वचனத்தை பார்க்கும்போது 14 और 15 वचन में हम கொலோசியர் देखते हैं। chapter 2 verse 14 and 15 ல பாருங்க. कोलोसिया 2 14 15 में देखते हैं, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. हालेलुया। சிலுவையில ஆண்டவர் வெற்றி சிறந்தார். सूली पर यीशु मसीह ने विजय पाया। சிலுவையில ஆண்டவர் என்ன செய்தார்? सूली पर यीशु ने क्या किया? மரித்தார். वो मरा था। நல்லா புரிந்து கொள்ள. சிலுவையில अच्छे समझ அவருடைய लीजिए, மரணம் நிகழ்ந்தது. उसकी मौत की घटना ஆனா हुई, அந்த மரணத்தோடு கூட लेकिन उस मौत के साथ में भी ஒரு வெற்றியும் வந்தது. एक विजय भी आया, ஒரு விடுதலையும் வந்தது. एक छुटकारा भी आया। அல்லேலூயா. हालेलुया। அது என்ன விடுதலை वो किस என்றால் तरह का छुटकारा था? நமக்கு எதிரிடையாய் இருந்த हमारे लिए विरोधी के रूप में आने वाले கட்டளைகள், सारे विधियां, கையெழுத்து. लिखावट सारे। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு காரியம் நமக்கு எதிராக இருக்கிறது. दो बातें हमारे विरुद्ध आई ஒன்னு थी, கட்டளை, இன்னொன்னு கையெழுத்து. एक विधियां और दूसरा उसके हस्ताक्षर की இது हुई நமக்கு लिखावट। எதிரிடையாய் இருக்கிறது. ये सब हमारे विरुद्ध है। இது எப்படி எதிரா இருக்குன்னா ये कैसे हमारे विरुद्ध बनी है? இந்த மனுஷன் ये मनुष्य பாவியாய் பிறந்திருக்கிறான், ये पापी के रूप में जन्म हुआ பாவியாய் है, உருவாகி இருக்கிறான், पापी के रूप में இவன் हुआ है, பாவியாய் வாழ்ந்து ये இருக்கிறான், पापी के रूप में जिया है, அதனால இவன் பாவி. इसलिए ये पापी है। இது நமக்கு எதிராய் இருந்த ஒரு கட்டளை, ये हमारे विरुद्ध रहने वाले एक विधि थी, நமக்கு எதிராய் இருந்த ஒரு கையெழுத்து. हमारे विरुद्ध रहने वाले एक लिखावट இந்த है। மனிதன் एक मनुष्य அக்கிரமம் செய்திருக்கிறான், अधर्म किया है, அவன் அக்கிரமக்காரன். ये अधर्मी है। இது நமக்கு எதிராய் இருந்த கட்டளை. ये हमारे विरुद्ध रहने वाली एक विधि थी। இந்த மனிதன் ये मनुष्य மாம்ச சிந்தையோடு வாழ்ந்திருக்கிறான். एक शारीरिक विचार के साथ அப்படியே किया है। உலகத்தோடு ஒத்து போய் इसका வாழ்ந்திருக்கிறான். मतलब है कि दुनिया के साथ मिलजुल कर रहा है। அதனால इसीलिए இவன் மாம்சத்திற்குரியவன், ये शारीरिक का मनुष्य இவன் है, ஆவிக்குரியவன் அல்ல. ये आत्मिक रीति में नहीं இந்த है। மூன்று காரியங்கள் நமக்கு எதிராய் இருந்தது. ये तीनों बातें हमारे विरुद्ध थी। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஒரு மனுஷன் உயிர் வாழும்போது एक मनुष्य जीवित रहते समय இந்த மூன்று அந்த மனிதனை எதிராய் இருந்து அவனை அடிமைப்படுத்துகிறது. ये तीनों उसके विरुद्ध रहकर उसे गुलामीपन में लाते ஏன்னா हैं। பாவம் இல்லாமல் மனிதன் பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. क्योंकि पाप के बिना मनुष्य जन्म भी नहीं हुआ और वो जिया भी नहीं। இந்த மனிதன் ஏதோ ஒரு விதத்தில் அக்கிரமம் செய்து ये கொண்டிருக்கிறான். मनुष्य किसी न किसी रीति में अधर्म करता இந்த रहा है। மனிதனுடைய மாம்சம் இவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. इस मनुष्य का शरीर जो है इस पर अगुवाई இந்த कर रही है। மூன்று இருப்பதனால ये सब रहने के कारण இவனுக்கு எதிராக इसके विरुद्ध இந்த மரணம் எப்பொழுதுமே ஆளுகை செய்யும். ये मौत हमेशा उस पर प्रभुता करती है। அல்லேலூயா. हालेलुया। பாவத்தினால் வந்த மரணம் என்ன? पाप के द्वारा आने वाली मौत क्या है? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. याकूब पहला अध्याय उसका 15 वचन कहती है, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து उसके बाद इच्छा की बातों ने अपने गर्भ பாவத்தை பிறப்பிக்கும். वो पाप को पैदा करेगी। பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். जब पाप निपुण होती है वो मौत को ले आती இப்ப है। பாவத்தினால் வருகிற மரணம் எப்படி கிரியை செய்கிறது? अब मौत के द्वारा आने वाली क्रिया कैसे क्रिया करती है? ஒரு மனிதனுக்குள் இச்சையை தூண்டுகிறது, एक मनुष्य के अंदर अभिलाषाओं को लाती है, ஆசையை தூண்டுகிறது. आशाओं को लाती இப்ப है। இந்த ஆசையின்படி இந்த மனிதன் வாழ अब ये ஆரம்பிக்கிறான். मनुष्य उन आशाओं के अनुसार जीने लगता है। இந்த இச்சையின்படி மனிதன் தன்னுடைய சரீரத்தை ये கெடுக்கிறான். मनुष्य उस अभिलाषाओं के कारण अपने शरीर को नष्ट தேவன் करता நமக்கு है। கொடுத்திருக்கிற அந்த ஆவியை கெடுத்து போடுகிறார். परमेश्वर ने हमारे लिए दिया हुआ उस आत्मा को भी बिगाड़ता இப்ப है। இத கெடுக்கிறதுனால अब इसे बिगाड़ने के இந்த कारण இச்சை அவனுக்குள் கற்பமாய் மாறுகிறது. ये अभिलाषा है उसके अंदर एक गर्भ के रूप में இப்ப இந்த கற்பம் என்ன நடக்கிறது என்றால் अब ये गर्भ क्या करती है? பாவத்தை
பாவத்தை பிள்ளையை போல பெற்றெடுக்க வைக்கிறது. एक पाप को बच्चे के समान जन्म देने लगाती है। ஹalleluya. हालेलुया। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில एक मनुष्य के जीवन first में இச்சை தான் உள்ள வருது. पहले अभिलाषा अंदर आती है। கண்களின் இச்சை, आंखों से अभिलाषा, உலகத்தின் இச்சை, दुनिया की अभिलाषा, மாம்சத்தின் இச்சை, शरीर की இந்த अभिलाषा, இச்சைகள் தான் முதல்ல நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ये सब अभिलाषा पहले हमारे नजरों में இப்ப दिखाई வெளியே देती இருக்கிற है। அந்த இச்சை अभी बाहर रहने वाली ये அப்படியே सारी கண் வழியா अभिलाषा உள்ள வரும். ये नजरों के द्वारा अंदर आती உள்ள है। வந்து अंदर आकर அது ஒரு கர்ப்பமாய் மாற ஆரம்பிக்கும். वो अपने कोख में एक बच्चे को उत्पन्न करने இந்த वाली बनती है। கர்ப்பமாய் மாற ஆரம்பித்த இந்த இச்சை ये गर्भ के रूप में उत्पन्न होने அது वाली इच्छा நமக்கு है। உள்ள இருந்து வெளியே புறப்பட்டு வரும்பொழுது ये हमारे अंदर से जब बाहर निकल पड़ती है பாவத்தை பிறப்பிக்கிறதாய் புறப்பட்டு वो வருகிறது. पाप को पैदा करने लायक निकल आती है। ஹalleluya. हालेलुया। இப்ப இந்த பாவம் பூரணம் அடையும் பொழுது अब ये पाप जब निपुण होती है அந்த மனிதன் பாவத்தினால் மரிக்கிறார். वो मनुष्य पाप के द्वारा मरता है। பாவத்தின் சம்பளம் மரணம். பாவ- ஹalleluya. கமாய் பாவத்தின் மௌத் है। சம்பளம் மரணம். पाप की कमाई मौत है। ஹalleluya. ஹalleluya. அப்போ இது பாவத்தின் நிமித்தமாக இவனுக்குள் மரணம் வருகிறது. ये पाप के कारण इसके अंदर मृत्यु आती है। அப்ப இந்த மரணத்தை அவன் ஜெயிப்பதற்கு अब इस मृत्यु पर वो विजय पाने के இயேசு लिए என்ன செய்தார்? यीशु ने क्या किया? ரோமர் 8:2-3 சொல்லுகிறது. रोमियो 8:2-3 ரோமன் कहती है। 8:2-3 சொல்லுகிறது. रोमियो 8 उसका दूसरा तीसरा அவர் वचन कहती பாவ है। மாம்சத்தின் சாயலாக वो पाप के शरीर के उस साया के कारण பாவத்தை போக்கும் பலியாக पाप को निवारण करने वाले बलि के रूप அனுப்பி में மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். अपने शरीर में उसने पाप को निवारण करने लायक पूरा இப்ப किया। எந்த பாவம் வந்து अभी कौन सा ஒரு पाप மனிதனுக்குள் இந்த மாம்சத்திற்குள் வாழ்ந்து கொண்டு एक मनुष्य के अंदर उसके शरीर के अंदर இந்த जीवन மனிதனை பாவத்தினால் மரிக்க வைக்கிறதோ उस मनुष्य के पाप के द्वारा मरने लगाती है। அதே போல अब वैसे ही இயேசு கிறிஸ்து यीशु मसीह பாவ மாம்சத்தின் சாயலாய் வந்தார். पाप के शरीर के उस साये में वो But उतर at आया। the same time, அதே நேரத்துல लेकिन उसी समय में பாவத்தை போக்கும் பலியாக மாறினார். पाप को दूर करने वाले एक बलि बना। ஹalleluya. हालेलुया। நீங்களும் நானும் பாவ மாம்சத்தின் சாயலோடு இருக்கிறோம். आप और मैं पाप के शरीर के साये के साथ हम है, ஆனா பாவத்தை போக்கும் பலியா நம்ம மாற முடியல. लेकिन पाप को निवारण करने वाले बलि हम नहीं बन ஹalleluya. सकते। हालेलुया। நம்ம பலியாய் மாற हम முடியாது. बलि के रूप में नहीं बन ஏன் सकते। அப்படினா क्यों कहे तो? நம்மட்ட இருந்து பிறக்குதெல்லாம் பாவமா தான் பிறக்குது. हमसे जो उत्पन्न होते हैं वो सब पाप के रूप में उत्पन्न நம்ம होते हैं। ஆல்ரெடி அந்த மரணம் என்ற அதிகாரத்துக்கு உட்பட்டு हम விட்டோம். पहले ही मौत नाम के उस अधिकार के लिए हम काबू में ले आ गए அதனால हैं। தான் இயேசு என்கிற ஒருவர் வந்தார். इसलिए यीशु नाम का एक आया। அவருடைய சாயல் பாவ மாம்சத்தின் சாயல் தான். उसका साया एक पाप के शरीर का एक साया ही है। நம்மை போல ஒரு சாயல் தான். वो हमारे समान एक साया है, ஆனால் लेकिन அவர் பாவத்தை போக்கும் பலியாக வந்தார். वो पाप को दूर करने वाला एक बलि बनकर आया। ரோமர் 8:8 சொல்லுகிறது. रोमियो 8:8 कहती ரோமர் है। 8:8ல பாருங்க. रोमियो 8:8 நாம் देखते हैं, பாவிகளாய் இருக்கையில் हम पापी रहते समय கிறிஸ்து நமக்காக மரித்தபோது मसीह हमारे लिए मरकर தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். पर पिता ने हमारे ऊपर के प्रेम को उसने प्रकट ஹalleluya. कराया। அப்ப நம்ம பாவியாய் இருக்கும் பொழுது हम पापी रहते समय இயேசு நமக்காக மரித்ததினால் यीशु हमारे लिए मरने के அந்த कारण இயேசுவின் மரணம் उस यीशु का मौत என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்த பாவம் என்கிற மரணத்தை ஜெயிக்க வைக்கும். मेरे जीवन में क्रिया कर कर पाप नाम के मौत से मुझे विजय मिल ஹalleluya. हालेलुया। அப்ப பாவத்தினால் வந்த மரணத்தை तो पाप के दौरान आए हुए என் मृत्यु இயேசு को கிறிஸ்து சிலுவையில் ஜெயித்தார். मेरे यीशु मसीह ने सूली पर विजय पाया। அதே ஜெயத்தை उसी विजय को இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். आप और मैं आज पाने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது நம்ம அங்க பார்த்தோம் दूसरा हमने वहां पर देखा அக்கிரமத்தினால் வந்த மரணம். अपराधों के कारण आया हुआ मृत्यु। இந்த அக்கிரமம் எப்படி இருக்கிறது? ये अपराध कैसे होते हैं? கொலோசியர் 1:21 சொல்லுகிறது. कोलोसियों 1 उसका 21 कहते கொலோசியர் हैं। chapter 1:21 பாருங்க. कोलोसियों 1:21 में हम देखते हैं, முன்னே அந்நியராயும் पहले अन्य होकर துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை बुरे कामों के समान आप रहने के आप बैरी आपको பரிசுத்தராகவும் पवित्र குற்றமற்றவர்களாகவும் और निर्दोष கண்டிக்கப்படாதவர்களாகவும் और ताड़ना न देने தமக்கு लायक முன் நிறுத்தும்படியாக अपने सामने वो खड़ा करने के அவருடைய लिए மாம்ச சரீரத்தில் அடைந்த अपने शरीर देह में जो हुई மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். मृत्यु के द्वारा उसने अपने आप को मेल कर लिया है। இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அக்கிரமம் என்ன பண்ணினது? अब हमारे अंदर के अपराधों ने क्या किया? ஒன்று पहला, நம்மை அந்நியராய் மாற்றினது. हमें उससे दूर कर दिया। ஹalleluya. हालेलुया। நம்ம தேவனுக்கு பக்கத்துல நிற்க தகுதி இல்லாம மாற்றி. हम परमेश्वर के पास खड़े रहने के लिए हमें काबिल नहीं बनाया। ஹalleluya. हालेलुया। என்னைக்கு ஆதாம் ஏவாளும் ஒளிந்தார்களோ ज्यादा जब आदम और हव्वा अपने आप को छुपाने இயேசு लगे, கிறிஸ்து மரணம் வரைக்கும் மனுஷெல்லாம் ஒளிந்துகிட்டு தான். यीशु मसीह के मौत तक मनुष्य ऐसे ही छुपते रहे। எந்த ஒரு மனுஷனும் தேவனை முகமாய் பார்க்க முடியாது. कोई भी मनुष्य परमेश्वर का आमने सामने रूबरू नहीं எந்த ஒரு மனுஷனும் தேவனோடு சரியா உறவாட
வாழ முடியும். कोई भी मनुष्य परमेश्वर के साथ रिश्ता नहीं बना நோவாவின் सकता। நாட்கள் நம்ம பார்க்கிறோம். नूह के दिनों में हम देखते हैं மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவாய் இருக்கு. मनुष्य के विचार सब बहुत बुराई के साथ அதாவது हैं। ஆண்டவர் பார்த்தார். इसलिए परमेश्वर இப்ப ने இவன் कहा, சிறு வயது தொடங்கி பொல்லாததா ये இருக்கிறான். छोटे उम्र से ही अधर्मी बना रहा அக்கிரமம் है, நிறைந்திருக்கு. ये अधर्म से भरा हुआ அதனால है, எல்லாத்தையும் அழிச்சு போடுறேன். इसलिए मैं सबको नाश कर देता हूं। அல்லேலூயா. அப்ப புரியுங்க, நம்முடைய வாழ்க்கையில तो हमारे जीवन में அக்கிரம் என்கிற இந்த பொல்லாத இருதயத்தில் இருந்து வர நினைவு இருக்கும்போது अपराध नाम के मन से, बुरे मन से आने वाली ये सोच विचार जो है நம்மை ஆண்டவருக்கு அந்நியராய் மாற்றினார். हमें परमेश्वर से दूर कर देती है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, दूसरा, துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருவாய் இருந்தோம். बुरे कामों के द्वारा हम मन में बैरी बने थे। நம்ம வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கிறதுனால हमारे जीवन में अधर्म होने के कारण நம்ம துர்க்கிரியை செய்கிறோம். हम बुरे काम करते हैं, அதனால செய்ய மாட்டோம். हम अच्छे काम नहीं करते। அல்லேலூயா. हालेलुया। மனதில சத்துருவாய் இருக்கிறோம். मन में एक बैरी बने हैं, शत्रु அப்படி बने என்றால் हैं। என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? முன்னாடி நல்லா பேசுவோம், पहले सामने अच्छे से बोलते பின்னாடி हैं, சத்துருவா இருக்கிறோம். लेकिन पीछे कुछ और शत्रु बने रहते हैं। மனுஷனுக்கு அப்படிதான் இருக்கிறோம், தேவனுக்கு அப்படிதான் இருக்கிறோம். मनुष्य के लिए भी वैसे ही है, परमेश्वर के लिए भी वैसे ही। ஏன்னா இங்க உள்ள இன்னொரு அக்கிரமம் இருக்கு. क्योंकि अंदर क्या है? अधर्म की क्रिया இந்த है। அக்கிரமத்துக்கு நம்ம மரித்து இருக்கிறோம். इस अपराधों के लिए हम मरे हुए हैं, அதனால इसीलिए என்னை தூரமாய் மாற்றுகிறது. मुझे दूर भी करती है। இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில துர்க்கிரியைகளை செய்ய வைக்கிறது. दूसरा, मेरे जीवन में बुरे कामों को मुझे करने लगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படி ஒரு பலவீனர்களை போல நம்ம இருக்கிறோம். ऐसे कमजोरों के समान हम जी रहे हैं। என்னால ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருகிற பலன் என்கிட்ட இல்ல. मैं परमेश्वर के करीब आने वाला बल मेरे अंदर नहीं है। என்னால நற்கிரியைகளை செய்கிற பலன் எனக்கு இல்ல. मैं भले कामों को करने वाले क्रिया मेरे अंदर नहीं அப்படி है। இருக்கும் பொழுது ऐसे रहते இயேசு समय கிறிஸ்து என்ன பண்ணினார்? यीशु मसीह ने क्या किया? ரோமர் 5:6 சொல்லுகிறது. रोमियो 5:6 कहती है, அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும்போதே उस दिन भी हम बलहीन होने के कारण கிறிஸ்து நமக்காக மரித்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். मसीह हमारे लिए अधर्मियों के लिए मरा कर लिया। புரியுதா? समझ எனக்கு பலம் இல்ல. मेरे पास बल नहीं है, ஏன்னா எனக்கு அக்கிரமம் இருக்கு. क्योंकि मेरे पास अधर्म என்னால है। ஆண்டவருடைய பக்கத்துல வர முடியல. क्योंकि पवित्र आत्मा मेरे करीब नहीं आ நம்மால सकता। நல்ல கிரியை செய்ய हम முடியல. अच्छे कामों को नहीं कर सकते இப்படி हैं। அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போது ऐसे अपराधी होने के सामने இயேசு கிறிஸ்து यीशु मसीह இந்த அக்கிரமக்காரர்களாகிய நமக்காக மரித்தார். ये अपराधों हमारे लिए वो मरा। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அப்படி மரித்ததுனால वो वैसे मरने के कारण தீத்து 2:14 சொல்லுகிறது. तीतु 2 उसका 14 कहती டைட்டஸ் है। 2:14 சொல்லுகிறது. तीतु 2 उसका 14 वचन நம்மை कहती है, சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொண்டு हमें हर तरह के अपराधों से उसने छुड़ा लिया, சொந்த ஜனங்களாய் மாற்றி अपने खुद के लोगों के समान बनाकर நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றினார். भले कामों को करने के लिए भक्ति भाव के साथ हमें करने लगाया। நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். अपने आप को उसने समर्पण ஏன் किया। ஒப்பு கொடுத்தார்? क्यों समर्पण किया? நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சொந்த ஜனமாய் மாற்றினார். अपने खुद के लोग बनाने के लिए அந்நியனாய் இருந்த என்ன मैं पहले जो अन्य था அவரோடு இணைக்கிறார். वो अपने साथ जोड़ लेता है। துர்க்கிரியை செய்து கொண்டிருந்த நம்மள मैं पहले बुरे काम जो कर रहा था, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவராய் मुझे भले काम करने के लिए अपने भक्ति भाव से वो भरता है, அக்கிரமக்காரருக்காக அவர் மரித்தார். इसलिए अपराधियों के लिए वो मरा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாவத்தினால் வந்த மரணத்தை ஜெயிக்க पाप के द्वारा आए हुए मौत पर அவர் विजय பாவ पाने के लिए மாம்சராய் வந்து எனக்காய் वो மரித்தார். पाप के शरीर में आकर मेरे लिए मरा। நான் அக்கிரமக்காரனாய் இருந்ததுனால मैं अपराधी होने के कारण நான் அவருக்கு தூரமாய் இருந்தேன். मैं उससे दूर था, என்னுடைய அக்கிரமங்களுக்காய் அவர் लेकिन மரித்தார். मेरे अपराधों के लिए वो मरा। மூன்றாவது நம்ம பார்த்தோம், तीसरा हमने देखा, மாம்ச விருத்த சேதனம் இல்லாமல். हमारे शरीर कतनाहीन के बिना, அல்லேலூயா. हालेलुया। மாம்ச விருத்த சேதனம் இல்லை என்றால் शरीर के कतनाहीन के बिना कहे worldliness, ये दुनियादारी, உலகத்தின் காரியங்கள் ये दुनिया की बातें நம்முடைய வாழ்க்கையில வெட்டப்பட முடியாம हमारे जीवन जिसे हम काट नहीं सकते நம்ம हैं, அந்த மரணத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டே இருக்கிறோம். हम उस मौत के प्रभुता के अंदर ही पड़े हैं। அல்லேலூயா. हालेलुया। எங்கு பார்த்தாலும் உலகம் கிரியை कहीं செய்யும். भी देखो तो दुनिया क्रिया कर रही ஏன்னா है, நம்ம உலகத்துல இருக்கிறதுனால क्योंकि हम दुनिया में रहने के நம்முடைய कारण பார்வையில உலக ஆசைகள் வந்து விடுது. हमारे नजरों में दुनिया की बातें आ நம்முடைய जाती हैं, பேச்சுல உலக பெருமைகள் வந்து விடுது. हमारे बातों में दुनिया की घमंड आ जाती நாம் है। என்னென்ன காரியங்களை வாங்க நினைக்கிறோம் அதெல்லாம் உலகம் உள்ள இருக்கு. हम जो भी बातों को खरीदना सोचते हैं वो सब दुनिया की बातें ஏன் हमारे அப்படின்னா अंदर। क्यों நம்ம ऐसा है? அந்த மாம்ச சிந்தையில மரித்து இருக்கிறோம். क्योंकि हम उस मौत की दुनिया की उस सोच विचार में मरे हुए हैं, இன்னும் நம்முடைய மாம்சம் வெட்டப்படவில்லை. और भी हमारा शारीरिक क्रिया काटा नहीं गया। உலகத்திற்குரியவராய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால हम दुनिया के बनकर जीने के இயேசு कारण, கிறிஸ்து சொன்ன மாதிரி நம்மளால தைரியமா சொல்ல முடியல. जैसे यीशु मसीह हिम्मत के साथ कहे, हम नहीं कह पा रहे। இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने कहा, நான் உலகத்திற்குரியவன் அல்ல. मैं इस जगत का नहीं हूँ। அல்லேலூயா. हालेलुया। நம்மளால சொல்ல முடியுதா? हम कह सकते हैं क्या? நம்மளால சொல்ல முடியுமா அப்படி? क्या हम ऐसे कह அவர் सकते हैं? தைரியமாய் சொன்னார், वो हिम्मत के நான் साथ உலகத்துல कहे, வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவன் அல்ல. मैं दुनिया में जीने पर भी मैं इस जगत का नहीं हूँ। ஆனா அப்படி சொல்லுவதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு மரித்திருக்கிறார். लेकिन वैसे कहने के लिए परमेश्वर हमारे लिए आज मरा। யோவான் 2:15-17 வரைக்கும் பார்க்கும்போது पहला यूहन्ना 2 उसका 15 से 17 तक देखते हैं। உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். दुनिया और दुनिया के बातों में प्रेम जताए बिना रहो। ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
यदि कोई दुनिया में प्रेम करे तो उसके पास पिता का प्रेम नहीं है, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெரியம் எல்லாம் உலகத்திலிருந்து क्योंकि வருகிறது. शरीर का प्रेम और हमारा जीवन का प्रेम और नजरों का प्रेम ये सब दुनिया से आती है। உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போ. दुनिया और उसकी अभिलाषाएं विनाश हो जाएगी। உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போ. दुनिया और उसकी अभिलाषाएं विनाश हो அப்ப जाएगी। இந்த உலகம் அந்த இச்சை நமக்குள்ளே வருகிறது. तो ये दुनिया और उसकी अभिलाषा हमारे अंदर नहीं आती। யாக்கோபு 4:4 சொல்கிறது. याकूब 4:4 याकूब 4:4 பாருங்க. याकूब 4:4 में हम देखते हैं, விபச்சாரரே விபச்சாரிகளே, हे व्यभिचार करने वालों, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. दुनिया का प्रेम दोस्ती जो है परमेश्वर के लिए அப்ப विरुद्ध है। உலக சிநேகிதம் உள்ளவர்கள் दुनिया से जो दोस्ती करते हैं ஆண்டவருடைய பார்வையில் விபச்சாரிகளா परमेश्वर के नजरों में वो व्यभिचार करने वालों के समान। ஹalleluya. हालेलुया। அந்த கொலோசியர் 2:20 சொல்கிறது. यही कलुसिया 2:20 நீங்கள் कहते हैं, கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானா आप मसीह के साथ मरे हुए वो सच बात है, உலகத்தின் வழிபாடுகளை விட்டு விலகி போயிருங்க. आप दुनिया के रीति रिवाज को छोड़ के दूर हो जाओ। हालेलुया. हालेलुया। அப்ப இந்த மூன்று வித மரணம் ये 3 तरह का मौत நம்முடைய வாழ்க்கையில நாம் உயிர் வாழும் பொழுது வருகிறது. हमारे जीवन में जब हम जीते हैं तभी आती है। பாவ மரணம் வருகிறது, आपके द्वारा मौत आती அக்கிரமத்தின் है, மரணம் வருகிறது, अपराधों की मौत आती है, உலகத்தின் மரணம் வருகிறது, दुनिया की मौत आती है, மாம்ச சிந்தை மரணம் வருகிறது. शरीर की अभिलाषा की मौत आती இந்த है। மூன்றையும் ये तीनों को இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் செய்தார். यीशु मसीह अपने मौत के द्वारा विजय पाया। அதை போல நம்மளையும் ஜெயிக்க வைக்கிறார். उसी तरह हमें भी जीत हासिल करने அதனால का தான் இன்னைக்கு है। தைரியமாக इसके लिए आज हिम्मत के நான் साथ பாவி அல்லன்னு சொல்ல முடியும். मैं पापी नहीं हूं कहकर हम நான் कह सकते தேவனுக்கு हैं। அந்நியன் அல்லன்னு சொல்ல मैं முடியும். परमेश्वर के लिए दूर नहीं हूं कहकर कह நான் என் सकते हैं। தேவனுடைய சொந்த குமாரர்கள் என்று சொல்ல முடியும். मैं मेरा यीशु का खुद का बेटा बेटी हूं कहकर हम कह நான் सकते हैं। உலகத்திற்கு மரித்து हम दुनिया के लिए मरकर நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன் धर्मी के लिए मैं जिया என்று हूं நம்மளால कहकर। தைரியமாய் சொல்வது காரணம் என்ன தெரியும்? ऐसे हम हिम्मत के साथ कहने का कारण क्या है जानते இந்த हो? மரணங்களை எல்லாம் ये सारे मौत को என் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினால் ஜெயித்து मेरे விட்டார். यीशु मसीह अपने मौत के द्वारा उस पर विजय पा लिया। हालेलुया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा சரீரத்திற்குரிய மரணம். शरीर की योग्य मौत। ஹalleluya. ஹalleluya. இந்த மரணம் ये मौत ஒரு மனிதன் இந்த மாம்சத்தில் இறக்கும் பொழுது நடக்கிறது. एक मनुष्य जब ये शरीर पे मरता है तब होती है। ஹalleluya. हालेलुया। இறக்கும் பொழுது அவன் மரித்து விடுகிறான். जब वो मरता है तब ये दूर हो जाती है। இந்த சரீரம் தன்னுடைய செயலை நிறுத்தி விடுகிறது. ये शरीर जो अपने कामों को रोक देती है। இயேசு கிறிஸ்து சொல்கிறார், यीशु मसीह कहते हैं யோவான் 11:25ல யோவாना 11 उसका என்னை விசுவாசி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். मैं ही पुनरुद्धान और जीवन है, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் जो कोई मुझ पर विश्वास करता है वो मरने पर भी जी। இப்ப இங்க சொன்ன இந்த வார்த்தை இருக்குல்ல, अब यहाँ पर कई कई ஒரு वचन 3 हैं। வருஷம் முன்னாடி போனீங்க அப்படின்னா अगर इसके आगे 2-3 वचन जाएंगे तो இயேசு கிறிஸ்து அவங்க பேசுறாங்க. यीशु मसीह से वो आकर बातें करते हैं। அங்க சொல்றாரு, वहां पर कहते हैं எப்ப அவன் சனதான் உயிர்த்தெழுவான். हे तेरा भाई जी उठेगा। அப்போ அங்க மார்த்தாள் சொல்லுகிறார், तब वो मार्था कहती है உயிர்த்தெழுதல் நடக்கும் எனக்கு தெரியும், वो जी उठेगा कहकर मैं जानता ஆனா हूँ, எப்ப நடக்கும்? लेकिन कब होगी? கடைசி நாள்ல நடக்கும். आखिर के दिनों में होगी। அதான் இயேசு சொன்னாரு, यीशु ने तब कहा கடைசி நாள்ல நடக்கும் என்பது உண்மைதான். आखिर के दिनों में होने ஆனா वाली वो அதுக்கு सच ஒரு है। அடையாளத்தை நான் காட்ட போறேன். लेकिन उसके लिए मैं एक चिन्ह को அதற்கு दिखाने நான் वाला हूं। எக்ஸாம்பிள் காட்ட मैं போறேன். उसके लिए एक उदाहरण को दिखाने वाला हूं। கல்லறையை திறங்க, उस कब्र को खोलो, கல்லறையை திறங்க. उस कब्र को खोलो। மரித்திருக்கிற லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். मरे हुए लाजरस को परमेश्वर ने जीवित उठाया। ஹalleluya. हालेलुया। அவன் சரீர பிரகாரமாக மரித்தவன். वो शरीर की रीति से वो मरा हुआ है, ஆனால் சரீர பிரகாரம் மரித்த லாசருவை लेकिन शरीर की रीति से मरा हुआ लाजरस இயேசு को கிறிஸ்து உயிரோடு मेरा எழுப்பினார். यीशु मसीह जीवित उठाता है। அப்படியே वैसे ही 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் पहला कोरिन्थियों 15वां अध्याय के 13, 14, 15 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 13 से लेकर 15 तक देखते हैं। மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. मरे हुए के जी उठने के बारे में कही गई है। ஹalleluya. हालेलुया। இந்த சரீரத்தில் इस शरीर में நாம் மரித்தாலும் हम मरने पर भी ஒரு நாள் நிச்சயமாக உயிரோடு எழும்புவோம். एक दिन हम निश्चय हम जी उठने वाले ஏன் हैं। அப்படினா, क्यों कहे? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் मेरे यीशु मसीह अपने मौत के இந்த द्वारा மாம்சீக மரணத்தையும் इस ஜெயித்திருக்கிறார். शारीरिक मौत पर भी वो विजय पाया है। ஹalleluya. हालेलुया। மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? मरे हुए से जी उठना அங்க कैसे சொல்லுகிறது, होगा? वहां पर कही गई है மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்ல அப்படினா இயேசு எழுந்திருக்கல. मरे हुए में से जी उठना नहीं है तो यीशु मसीह नहीं उठा। என்னுடைய சுவிசேஷம் எல்லாம் வீணாய் போயிடும். हमारा सुसमाचार सब व्यर्थ चली जाएगी। இயேசுவை எழுப்பின ஒரு தேவன் நாங்க சொல்லிக்கிட்டு यीशु இருக்கோம். मसीह को जी उठने वाला एक परमेश्वर कर हम कह அவரை रहे குறித்து हैं। நாங்க சாட்சி சொல்றோம். इसके बारे में हम गवाही देते ஆனா हैं। இயேசுவை எழுப்பல அப்படினா अगर यीशु मसीह को वैसे नहीं जिलाया है சாட்சி तो எல்லாம் பொய்யா போயிடும். आपके सारे गवाही झूठा हो जाएंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்ப என்ன அப்படினா, इसका मतलब क्या है? இயேசு எழுந்திருக்கிறார். यीशु मसीह जी उठता है। மரணத்தை वो ஜெயித்திருக்கிறார். मौत पर से जी उठा है। அவர் உயிரோடு எழுந்ததினால वो जीवित उठा
उठने के कारण நாமும் உயிரோட எழும்புவோம். हम भी जीवित उठेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் இந்த சுவிசேஷம். ये सुसमाचार அதுதான் है, இந்த வார்த்தை. ये वचन है। அது மட்டும் நடக்கல அப்படினா, अगर ये सिर्फ नहीं होती है, இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பல அப்படினா, यीशु मसीह नहीं जी उठे तो நீங்களும் நானும் எழும்ப முடியாது. आप और मैं नहीं उठ सकते। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பினார் என்று விசுவாசிக்கவில்லை என்றால், यीशु मसीह जी उठाएगा कर अगर यदि हम विश्वास नहीं நீங்களும் நானும் எழும்ப करें, முடியாது. आप और मैं नहीं उठ सकते ஆனா हैं। மரித்தோர் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கிறது? लेकिन मरे हुए के जी उठना कैसे होती है? இயேசு கிறிஸ்து எழும்பி இருக்கிறது. मेरे यीशु मसीह ने उठाया, इसके நாமும் लिए உயிரோட எழும்புவோம். हम भी जीवित उठेंगे। அதை அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து நீங்க வீட்ல போய் வாசித்து उसी கொள்ளுங்க. अध्याय के लगातार आप घर पे जाकर पढ़कर देखिए। 20-23 वசனத்தை பார்க்கும் பொழுது, 23 वचन को आप देखते समय கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழும்பி मसीह तो मरे हुए में से जी उठकर முதற் பலனாய் மாறிவிட்டார். वो पहला फल और पहला அவர் நமக்கு முன்னாடி எழும்பிட்டார். वो हमारे पहले जी இப்ப उठा। அவருக்கு பின்னாடி अब उसके पीछे கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரும் मसीह உயிர்ப்பிக்கப்படுவார்கள். में मरे हुए सारे जिलाए जाएंगे। அவருடைய எல்லாரும் உயிர்த்தெழுதப்படுவாங்க. वो सब जिलाए அந்த जाएंगे। அதிகாரத்தை 42-43 வசனத்தை பார்க்கும்போது, उसी अध्याय के 42 और 43 वचन को हम देखते இது हैं। அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். आप ये विनाश के योग्य அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். ये अविनाश के समान उठेगी। இது கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும். ये कमजोर के रूप में बोई இது जाएगी, மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். लेकिन ये महिमा युक्त ये उठेगी। பலவீனதாய் விதைக்கப்படும். कमजोरी के द्वारा ஆனால் बोई பலமுள்ளதாய் जाएगी, எழுந்திருக்கும். लेकिन ये फलदायक उठेगी। இந்த சரீரம் மரிக்கும் பொழுது ये शरीर मरते समय இந்த சரீரத்துக்கு கனம் கிடையாது. ये शरीर के लिए कोई आदर नहीं है, இந்த சரீரத்துக்கு பலம் கிடையாது. ये शरीर के लिए कोई बल नहीं है। ஆனால் लेकिन இந்த சரீரம் மறுபடியும் எழும்பும் போது ये शरीर फिर से उठते समय இதற்கு கனமுள்ளதாய் அது எழுந்திருக்கும். ये आदर पाया हुआ के समान उठेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இது எப்பொழுது நடக்க போகுது? ये कब होने वाली है? 1 தெசலோனிக்கே 4:6 पहला थिस्सलुनीके 4:6 में கடைசி பிரதான தூதனுடைய எக்காளம் தொனிக்கும் போது आखिर प्रधान दूत के जब दूरी बजाई जाएगी, அங்கு ஆரவாரத்தோடும் தேவ எக்காளத்தோடும் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். वहां जय जयकार के साथ दूरी की आवाज के साथ यीशु मसीह सर அப்பொழுது कराएगा। மரித்தவர்கள் முதலாவது तब எழுந்திருப்பார்கள். मसीह में मरे हुए पहले जी उठेंगे। உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு பின்னாடி போவோம். जीवित रहने वाले हम भी उसके पीछे बोलेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ சரீரத்தில் மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் எழும்ப போகிறார். शरीर में मरने वाला हर एक मनुष्य जी उठने वाला है। ஹல்லேலூயா. हालेलुया। இது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நடக்க போகுது. ये यीशु मसीह के आगमन में होने वाली बातें அந்த हैं। சரீரத்தில் நாம் வாழும்போது इसलिए ये शरीर में जब हम जीते நமக்கு ஒரு समय நம்பிக்கை இருக்க வேண்டும். हमारे लिए एक भरोसा होना நான் चाहिए, மரித்தாலும் मैं मरने पर भी என் இயேசுவுக்குள் பிழைப்பேன். मैं मेरे यीशु के अंदर जीवित என் रहूंगा। இயேசு வரும்பொழுது मेरे यीशु आते समय உயிரோட எழும்புவேன். मैं जीवित उठूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்பிக்கையோடு மரிக்கணும். उस भरोसे के साथ हमें मरना நம்பிக்கை चाहिए। இல்லாம மரித்தீங்க उस அப்படின்னா भरोसे के बिना यदि आप मरते हो உங்கள் तो மரண தருவாயில் आपके मृत्यु के समय உங்களுக்கு पर படபடப்பா இருக்கும். आपके अंदर एक गड़बड़ाहट பயம் होगी, வரும். आपके अंदर एक डर आएगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் அநேகருக்கு மரண பயம்? क्यों कई लोगों के लिए मौत की ஏன் डर आती சாக சொல்ல அநேகர் படபடப்பா है? இருக்கிறாங்க? क्यों कई लोग मरते समय गड़बड़ा जाते हैं? ஏன்னா நம்பிக்கை இல்ல. क्योंकि भरोसा नहीं, நம்பிக்கை இல்ல. भरोसा नहीं है। அவங்களுக்கு நான் உயிரோட எழும்புங்கிற நம்பிக்கை இல்ல. उन्हें ये भरोसा नहीं कि मैं जीवित उठूंगा, அதனால அந்த பயங்கள் வருகிறது. इसलिए वो डर आती है। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது நம்ம பார்க்கிறோம். तीसरा हम देखते हैं ஒரு மனிதனுடைய ஆத்தும மரணம். एक मनुष्य का आत्मिक मौत। இது ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் நடக்க போகிற एक மரணம். मनुष्य जीकर मरने के बाद होने वाली ஆனா बात, இறந்ததுக்கு அப்புறம் உடனே நடக்குமா? लेकिन मरने के बाद तुरंत होगी இது क्या? உடனே நடக்க போற மரணம் ये இல்ல. तुरंत होने वाली मौत नहीं है। ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் இந்த ஆத்துமா இளைப்பாறிக் கொண்டிருக்கும். कुछ दिन ये आत्मा जो है यहाँ वहाँ वो विश्राम करती रहेगी। ஹல்லேலூயா. हालेलुया। இளைப்பாறிக் वो கொண்டிருக்கும். विश्राम करती रहेगी। எங்க இளைப்பாறிக் वहाँ கொண்டிருக்கும்? पर विश्राम करेगी। நாம சிலுவை தியானத்துல ஒரு வார்த்தை பார்த்தோமே. हम सूली के मनन में एक वचन இன்றைக்கு को நீ लिखा, என்னுடனே கூட பரதீசியில் இருக்கும். आज तू मेरे साथ परदेश में रहेगा। இப்ப அந்த பரதீசியில் இந்த ஆத்துமா இளைப்பாறிக் கொண்டிருக்கும். अब वो स्वर्ग में ये प्राण जो है विश्राम करती रहेगी। ஆனா लेकिन என்ன நடக்கும்? क्या होने वाली है? இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை வரும் பொழுது यीशु मसीह का पहला आगमन आता है। அநேகர் உயிரோடு எழும்புவார்கள். कई सारे जिलाए जाएंगे। கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். मसीह में मरे हुए जिलाए जाएंगे। கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். यीशु मसीह के लिए शहीद के रूप में मरे हुए उठेंगे। கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய ஜீவனையும் பாராமல் உழைத்தவர்கள் எழும்புவார்கள். यीशु मसीह के लिए अपने जीवन को देखे बिना मेहनत किए हुए वो उसके लिए उठेंगे। அப்படி எழும்புகிறவர்களுக்கு ऐसे उठने वालों के लिए வெளிப்படுத்தல் 2:11 சொல்லுகிறது, प्रकाशित बात 2:11 कहती है, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ विजय पाने वाला जो कोई है அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. वो दूसरे मौत के द्वारा वो कभी नाश नहीं இந்த किया। ஆத்தும மரணம் என்பது இரண்டாவது மரணம் என்று சொல்லப்படுது. ये प्राण की मौत जो है ये दूसरा मौत करके कही அப்ப जाती है। யார் ஒருவன் जो कोई முதலாவது மரணத்தை ஜெயித்து விட்டானோ पहले मौत पर विजय पा लिया है, அவன் மீது उस पर இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. दूसरे मौत का अधिकार नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। இவங்க என்ன பண்ணுவாங்க? ये लोग क्या करेंगे? இப்ப 1000 வருட அரசாட்சி நடக்கும். अब 1000 साल के लिए इन पर उनका இப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில ये 1000 साल की இந்த राज है। முதலாவது மரணத்தை ஜெயித்து எழுந்தவர்கள் ஆளுகை செய்வார்கள். ये पहले मौत पर विजय पाकर उठे हुए वो प्रभुता करेंगे। ஹல்லேலூயா.
हालेलुया। இவங்க தான் ஆளுகை செய்ய போறாங்க. वही प्रभुता करने वाले हैं। இவங்களுக்கு இரண்டாவது மரணத்தின் மேல் அதிகாரம் கிடையாது. इनके लिए दूसरे मौत के ऊपर अधिकार नहीं है। வெளிப்படுத்தல் 2:10 சொல்கிறது, प्रकाशित वाक्य 2:10 நீ कहती है, படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு கலங்காதீங்க. तो जो भी तकलीफ उठाने वाले उसके बारे में चिंता मत करो। கொஞ்ச நாள் பாடுபடுவீங்க, आप कुछ दिन के लिए 10 நாள் உபத்திரப்படுவீங்க. 10 दिन सब उपद्रव झेलोगे, ஆகிலும் लेकिन फिर भी மரண பரியந்தம் உண்மையாயிரு. मृत्यु तक आप सच्चे बने रहो। ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். जीवन के मुकुट को मैं आपके लिए दूंगा। இன்னைக்கு பாடுபடுகிறீங்களா? आज अगर आप तकलीफ उठाते இன்னைக்கு हो क्या? ஆண்டவருக்காய் வேதனை आप அனுபவிக்கிறீங்களா? परमेश्वर के लिए वेदना सहते हो, அவமானப்படுகிறீங்களா? आप अपमान झेलते हो, கலங்காதீங்க. आप निराश मत என் हो। ஆண்டவர் எதை தர போகிறார் தெரியுமா? मेरा परमेश्वर किसे देने वाला है जानते ஜீவ हो? கிரீடத்தை எனக்கு தர वो போகிறார். जीवन के मुकुट को मेरे लिए அதற்கு देने நான் वाला है। உயிரோடு எழும்ப போகிறேன். मैं उसके लिए जीवित उठने वाला हूँ। வெளிப்படுத்தல் 20:6 சொல்லுகிறது, प्रकाशित हुआ 20 उसका 6 முதலாம் कहती है, உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். पहले जी उठने के लिए जो भी भागीदारी वो धन्य और वो बहुमूल्य है करके कहा गया। இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. इनके लिए दूसरे मौत के ऊपर अधिकार नहीं है। தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசிரியர் இருந்து 1000 வருஷம் அரசாளுவார். प्रभु और यीशु के साथ रहकर हजारों साल कर वो प्रभुता करेंगे। இவங்களுக்கு இரண்டாம் மரணத்தின் அதிகாரம் இல்ல. इनके लिए दूसरे मौत पर अधिकार नहीं है। ஆனால் இது என்னது? लेकिन ये क्या है? இந்த மரணம் என்பது என்ன? ये मौत है क्या है? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, हम प्रकाशित हुआ 20वां अध्याय में देखते Revelation हैं। chapter 20 verse 14 ல இருந்து 15 வரைக்கும் பார்க்கும்போது, प्रकाशित हुआ 20 उसका 14 और 15 में 14 15 பாருங்க. 14-15 में हम देखते हैं। மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. मौत और अधोलोक जो अग्नि के समुद्र में ढकेले இது गए हैं, இரண்டாம் மரணம். ये दूसरा मौत है। ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ जीवन की किताब में जिसका नाम नहीं लिखा गया करके இவன் लिखती அக்கினி है, கடலிலே தள்ளப்பட்டான். ये अग्नि के समुद्र में ढकेला அப்ப இந்த जाएगा। ஆத்தும மரணம் அல்லது இரண்டாவது மரணம் என்பது என்ன ये தெரியுமா? प्राण का मौत और दूसरा मौत किसे बताती है? நீங்கள் உங்கள் இளைப்பாறுதலை விட்டு எழும்பி आप अपने विश्राम से उठकर ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதினவனாய் காணப்பட்டால் जीवन के किताब में आपके नाम लिखी गई हो के समान இந்த रहे हो, இரண்டாவது மரணம் உங்களுக்கு கிடையாது. तो ये दूसरा मौत आपके लिए नहीं है। ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ जीवन की किताब में जिसका नाम नहीं है, அவர்களுக்கு இந்த இரண்டாவது மரணம் உண்டு. उनके लिए दूसरा मौत है। இந்த இரண்டாவது மரணம் தான் அக்னியும் கந்தகமும் நிறைந்த நரகம். ये दूसरा मौत ये अग्नि और गंधक से भरा हुआ एक मौत है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கு மரணமும் பாதாளமும் தள்ளப்படுகிறது. यहाँ पर मौत और अधोलोक में ढकेला जाता है। हालेलुया। இங்கு மரணம் தள்ளப்படுகிறது, यहाँ पर मौत भी ढकेली जाती பாதாளம் है, தள்ளப்படுகிறது. अधोलोक भी ढकेली जाती है। யார் உயிரோட எழுந்திருக்கிறாங்க அவங்க தள்ளப்பட மாட்டாங்க. यहाँ पर जो जीवित है उन्होंने ढकेला அல்லது नहीं யார் जाएगा। பரதீசில இருக்கிறாங்க அவங்க தள்ளப்பட या மாட்டாங்க. जो स्वर्ग में है उन्हें नहीं ढकेला दिया जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த ரெண்டு இடத்தை விட்டு ये दोनों जगहों को छोड़ யார் ஒருவர் மரணத்திலும் பாதாளத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், जो कोई मौत और अधोलोक में बैठे हुए हैं, அவர்களுக்கு இந்த இரண்டாவது மரணமாகிய நரகம் இருக்கிறது. उनके लिए दूसरा मौत नाम के नरक उनके लिए है। வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, प्रकाशित 21:8 कहती है, இங்க யார் போவா? वहां पर कौन जाएंगे? பயப்படுகிறவர்கள். डरने वाले। பயப்படுறீங்களா? आप डरते हो क्या? பயந்த நரகத்துக்கு தான் போவா. अगर आप डरोगे तो आप अधोलोक में जाओगे। அவிசுவாசிகள், अविश्वासी, ஆண்டவர் விசுவாசிக்காம இருக்கிறவர், परमेश्वर विश्वास जो नहीं करते हैं, எனக்காய் மரித்திருக்கிறார், यीशु मेरे लिए मरा है, என்னை மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். मुझे मौत से उसने छुड़ाया है। விசுவாசம் இல்லாதவங்க அங்க போயிட்டு ऐसे विश्वास नहीं रहने वाले वहां पर, அருவருப்பானவர்கள், जो घिनौनी है, கொலை பாதகர்கள், जो खूनी है, விபச்சாரக்காரர், व्यभिचार करने वाले, சூனியக்காரர், जो जादू तंत्र करते हैं, விக்கிரக ஆராதனைக்காரர், जो मूर्ति पूजा करते हैं, பொய்யர், झूठे, இவங்க அனைவருமே ये सारे लोग இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் நிறைந்த கடலுக்கு போக போகிறார்கள். दूसरा मौत नाम के अग्नि और गंधक भरी उस समुद्र में जाने वाले। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா நமக்கு இந்த இரண்டாம் மரணத்துக்கு போக கூடாது. लेकिन हम इस दूसरे मौत पर नहीं जाना है। இயேசு கிறிஸ்து அதற்காக என்ன செய்திருக்கிறார்? यीशु मसीह उसके लिए क्या किया है? யோவான் 6:25 சொல்லுகிறார். यूहन्ना 6:25 कहती है, John chapter 6:54 यूहन्ना 6 उसका 54 वचन कहती है, என் மாம்சத்தை புசித்து मेरे शरीर को என் खाकर ரத்தத்தை பானம் मेरे பண்ணுகிறவன் लहू को पीने वाले நித்திய ஜீவன் உண்டு, अनंत काल की जीवन है, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். मैं उसे आखिरी दिन में जिलाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। யார் ஒருவர் जो कोई இயேசுவின் மரணத்தை நினைவு கூர்ந்து यीशु मसीह के मौत को याद அந்த करके மரணத்திலே அவரால் பிக்கப்பட்ட சரீரத்தையும் उस मौत में उसके फाड़ा गया शरीर को, அந்த மரணத்திலே சிந்தப்பட்ட இரத்தத்தையும் उसके मौत में
लहू बहाया गया लहू को இந்த ஜீவிய நாள்ல பானம் பண்ணி கொண்டு இருக்கிறார். हम जीवन करने वाले इन दिनों में यदि हम खाते और पीते அந்த रहेंगे, மரணத்தை கொண்டு उस मौत को लेकर இயேசு இரண்டாம் மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை यीशु கொடுத்தார். मसीह दूसरे मौत से हमें छुटकारा दे। हालेलुया. हालेलुया। அவனுக்கு நித்திய ஜீவன் தான் உண்டு. उसके लिए अनंत काल की जीवन है, நித்திய நரகம் கிடையாது. अनंत काल की அவனுக்கு अलोक नहीं நித்திய है। ஜீவன் உண்டு. उसके लिए अनंत काल की जीवन ஏன் है। அப்படின்னா? क्यों कहे तो கடைசி நாள்ல நான் அவனை எழுப்ப போகிறேன். आखिर के दिनों में मैं उसे जिलाने அவன் वाला हूं। எல்லாவித மரணத்திலிருந்து வெளியே எழுப்ப போகிறான். हर तरह के मौत से वो बाहर निकला இந்த जाएगा। மரணத்தை நம்ம பார்த்தோமே. अब ये तीन तरह के मौत को हमने ஒரு देखा है। ஆவிக்குரிய மரணம். एक आत्मिक मौत, உயிரோடு வாழும்போது அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். जीते समय ही वो जिलाया ஒரு जाएगा। சரீர மரணம். एक शरीर का मौत, இதோ அன்னால் எழுப்பப்படும். ये भी एक दिन में जिलाया ஒரு जाएंगे। ஆத்ம மரணம். एक आत्मिक मौत, இது அன்னைக்கு ये எழுப்பப்படும். भी उस दिन में जिलाया जाएंगे। हालेलुया। இவை எல்லாவற்றிலிருந்தும் इन सब बातों में से இயேசு நம்மை எழுப்ப मेरा போகிறார். यीशु मुझे जिलाने वाला है। हालेलुया. हालेलुया। அதற்கு தான் அவர் மரித்தார். इसीलिए वो मरा है। அவர் மரித்தது மாத்திரமல்ல, वो केवल मरा ही ஒரு नहीं, மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிற उस एक मनुष्य के जीवन में क्रिया करने அத்தனை वाले வித மரணங்களையும் हर तरह के मौत को இன்னைக்கு இயேசு ஜெயித்து விட்டார். आज यीशु ने विजय पा लिया। हालेलुया. हालेलुया। அப்ப நீங்களும் நானும் யார் தெரியுமா? आज आप और मैं कौन है जानते हो? மரணத்தை ஜெயித்தவர்கள். मौत पर विजय पाए हुए। हालेलुया. हालेलुया। எப்படி ஜீசஸ் கான்கர்ட் டெத்தோ जैसे यीशु ने मौत पर विजय पा लिया है, அதே மாதிரி நீங்களும் டெத்தை கான்கர் பண்ணணும். वैसे आप भी मौत पर विजय पा लें। हालेलुया. हालेलुया। நம்மளும் மரணத்தை ஜெயிச்சவங்க. हम भी मौत पर विजय पाए அது हैं। மீது நமக்கு அதிகாரம் उस இருக்கு. पर हमें भी अधिकार है। அந்த ஜெயம் உள்ள அந்த அபிஷேகத்தோடு उस जय के अभिषेक के साथ இந்த சிலுவை தியான நாள்ல इस सूली के मनन करने वाले इस दिन அவருடைய में மரணம் மற்றவர்களுக்கு துக்கமாய் இருக்கலாம். उसका मौत कई लोगों के लिए दुख हो सकता है, எனக்கும் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்கிறார். लेकिन आपको और मेरे लिए एक विजय को देने वाला एक दिन। அப்படி ஒப்பு கொடுப்போம். वैसे समर्पण करेंगे। கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ परमेश्वर हमें एक विजयी जीवन जीने के लिए मदद करेंगे। God bless you. परमेश्वर का आशीर्वाद।